ஐயா அவர்களை நாம் அனைவரும் கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். அவனமாக உடன் அருமையான அவரது துணையார் திருமதி ராஜாத்தியாம் அவர்கள் வந்திருக்காங்க. நம்முடைய சென்னை பேராயத்தினுடைய பெண்கள் ஐக்கிய சங்கத்தின் பொருளாளராகவும் மற்றும் டேனியல் பள்ளியினுடைய முதல்வராகவும் இருக்கிறார்கள். அவர்களை அன்போடு கூட திருச்சபையின் சார்பிலே இங்கே இருக்கிற மக்கள் அனைவரின் சார்பிலே வாழ்த்து வரவேற்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவரும் மீட்பருமாய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களோடு நிற்பதில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை உருவாக்கி வழிநடத்தி வாழ வைக்கும் ஆண்டவர் இந்நாளில் கூட சார்லஸ் மெமோரியல், வில்லியம் சார்லஸ் மெமோரியல் திருச்சபையில் வைப்பதற்கு கிருபை செய்திருக்கிறார். அதற்கு உதவியாக இருந்த அன்பு ஆயர் ஸ்டெல்லா இன்பகுமாரி மற்றும் இங்கே இருக்க லே பிரிச்சர் மற்றும் செயலர் பொருளர் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட விசேஷமாய் இப்படிப்பட்ட வாழ்வை தந்தமைக்க ஆண்டவருக்கு நன்றி. நம்முடைய இந்திய நாடு சுதந்திரம் பெற்று 76 ஆண்டுகள் முடிஞ்சு குடியுரிமை நாம் இந்திய மக்களை ஆண்டு கொள்வது, நாங்கள் எங்களை ஆண்டு கொள்வோம், எங்களை அந்நிய அரசு எங்களை ஆளக்கூடாது என்ற வாக்கின்படி அந்த குடியுரிமை பெற்று 75 ஆண்டுகளை முடித்து 76வது ஆண்டு, அதாவது 1950 ஜனவரி 26 நமக்கு டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் எழுதப்பட்ட சட்டத்தின்படி நம்முடைய குடியுரிமை நாமளே ஆட்சி செய்வது, யாருனாலும் ஆட்சி செய்யலாம். ஒரு சினிமாவில் கடந்த நாள் இவ்வாறு சொல்கிறார் ஒருத்தர், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்கிறார், நான் ரிசைன் பண்ணினா மினிஸ்டர் ஆகிடலாம், ஆனால் நீ ரிசைன் பண்ணால் ஐஏஎஸ் ஆக முடியாது. யாருனாலும் என்ன பண்ணலாம் ஆட்சிக்கு, அதுதான் நமது சட்டம். அப்படி நம்முடைய சட்டத்தை ஏற்றிருக்காங்க. நீங்களும் இதில் ஒருத்தர், உங்கள் பிள்ளைகளில் ஒருத்தர் கவர்னர் ஆகலாம், முதலமைச்சர் ஆகலாம், ஜனாதிபதி ஆகலாம், இந்திய தேசத்தின் பிரதம மந்திரி ஆகலாம், ஒரு மூத்த குடிமக்களாக ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரேங்க் வரலாம். நம்முடைய பிள்ளைகள் கூட ஆகலாம். அதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யணும். அதுதான் வாசிக்க கேட்ட பகுதி. இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அவர் நன்மை செய்கிறாராலும் பிசாசின் கட்டுகளை உடைத்தெறிகிறவரும் சுற்றித் திரிந்தார். ஆண்டவர் அவரை பரிசுத்தாவின் வல்லமை ஹோலி ஸ்பிரிட்னாலேயும் பவர், மைட்டி பவர்னால அவரை அபிஷேகம் பண்ணி அவர் குட்னஸ், நல்லது செய்கிறவர், பிசாசின் கட்டுகளை உடைத்தெறிகிறதாய் சுற்றித் திரிந்தார். பிசாசு கட்டு எப்படி இருக்கும்னா, ஒருத்தர் சக்காரா பாலைவனத்தில் நடந்தார். நம்ம ஊரில் ராஜஸ்தானில் போனீங்கன்னா பாலைவனம் இருக்குது. பாலைவனம் என்பது மண், கடல் மண் மாதிரி இருக்கும். நீண்ட தூரத்துக்கு தண்ணி கிடைக்காது, எங்கேயுமே தண்ணி இருக்காது, மணல் சூடு அதிகமாக இருக்கும். அந்த மணலுக்குள்ளே நடப்பது என்பது சாதாரண வேலை இல்லை. அது ஒட்டகத்தால் மட்டும்தான் நடக்க முடியும். இல்லை ஒட்டகத்துடைய கால்கள் இப்படி கப்பு மாதிரி இருக்கும். அந்த மண்ணில் போட்டு அது நடக்கிறப்ப அது இருக்கும். நம்மளால் அந்த மண்ணில் நடக்க முடியாது. அந்த மண்ணில் நடக்கிறப்ப என்ன கஷ்டம்னா, வெக்க காற்று அடிக்குமா, அந்த வெக்க காற்று அவ்வளோ கஷ்டமாக தெரியாதான். அந்த மண்ணில் நடக்கிறது தூரமாக இருக்குமா, அந்த தூரம் கூட அவ்வளோ கஷ்டமாக தெரியாதான். அந்த மண்ணுக்குள்ளே நடக்கிறப்போ அந்த தண்ணீர் தாகம், அது கூட அவ்வளோ கஷ்டமாக தெரியாதான். அப்போ அதில் என்ன கஷ்டம்னு கேட்குறப்போ, அந்த மண்ணுக்குள்ளே நடக்கிறப்போ அந்த மண்கள் கால்குள்ளே இருக்க செருப்புக்குள்ளே போயிடுமா. அப்பப்போ அது காலை தேய்ச்சி காலை புண்ணாக்குமா. அந்த மண்ணை எடுப்பது ரொம்ப கஷ்டமா. அந்த மண்ணை எடுத்து 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 போகிறதுக்குள்ளே அவன் நொந்துருவாங்க. ஏன்னா கீழே மண்ணோடைய சூடு. இதே மாதிரி தான் வாழ்க்கை பயணம் என்பது ஒரு கஷ்டமான சூழ்நிலை. உலக பிரகாரமாக இப்போ எனக்கு த்ரோட் ப்ராப்ளம், சளி ப்ராப்ளம் 1 வாரம் ஆச்சு. பயங்கரமான ட்ரீட்மெண்ட்டு. இப்போ வந்தோடனே டீயும் சம்சாவும் கொடுத்தாங்க. என் மனைவி சொல்கிறாங்க, சளி பிடிச்சிருக்கே சம்சா சாப்பிட்லாமா, அது எண்ணெய் பொருள் இல்லை, இன்னும் தானே சிக்கலை இழுத்துக்கிறேன். என்ன சொல்கிறாங்க,
இன்னும் தானே அந்த சிக்கல் இதுதான் உலகம். உலகம் என்பது உலக பிரகாரமாய் நாம் சில தீவினைகளை நாமே தேடிக்கொள்கிறோம். உணவில், வாழ்க்கையில், கஷ்டத்தில். அப்படி கஷ்டத்தின் மத்தியில் வர்றப்போ நமக்கு வியாதி வருது, கண்ணீரான வாழ்வு வருது, பிரச்சனை வருது. ஆசைப்படுறோம், அந்த தம்பி குடிக்கிறாரு, நம்மளும் ஒரு பெக்கு சாப்பிட்டான்னு நினைக்கிறோம். ஏற்கனவே லிவர் ஃபெயிலியர் ஆகிருக்கு, இந்த பெக்கு சாப்பிட்டா என்ன ஆகும்? அந்த தம்பி கஞ்சா சாப்பிட்றாருன்னு நினைக்கிறோம், நம்மளும் ஒரு கஞ்சா சாப்பிட்டான்னு நினைக்கிறோம். சாப்பிட்டா என்ன ஆகும்? அவர் ஸ்மோக் பண்ணுறாருன்னு நினைக்கிறோம், நாமும் ஸ்மோக் பண்ணா என்னன்னு நினைக்கிறோம். பல்லுவலி வருது, பல்லுவலி வரப்போ புயலை வைக்கணும்னு நினைக்கிறோம். அந்த புயலையோட கொடுமை என்னென்னா அதனுடைய கசப்பு உரைப்பும் அந்த வலியை விட அதிகமானது. அந்த வலியை மாற்றலது, அந்த வலி தெரியாத அளவுக்கு அதனுடைய கசப்பு உரைப்பு அதிகமாகி நம்ம இன்னும் ஆபத்தான நிலைமையில கொண்டே போடுது. இதுதான் உலகம். இந்த உலகம் இச்சையினால் நம்மளை இழுத்துக்கிட்டு போகுது. அந்த இச்சை என்பது கற்பம் தரித்து பாவமாய் மாறுது. இந்த உலகத்தின் இச்சையினால சிகரெட் பிடிப்பதால், இல்லை புகை பிடிப்பதால் உங்களுக்கு லங்ஸில் கேன்சர் வரும்னு சொல்கிறாங்க. அந்த சிகரெட்டோட புகை எப்படி தன்மைன்னா, ஒரு வெள்ளை காட்டன் பஞ்சை எடுத்துட்டு சிகரெட் புகையை எடுத்து அந்த காட்டனில், வெள்ளை காட்டனில் விட்டிங்கன்னா அந்த காட்டனுடைய கலர் ஒயிட் கலர் எல்லோ கலராக மாறிடுமா. இந்த ஷர்ட்டுடைய ஒயிட் கலர் எல்லோ கலராக மாறிடுமா. இதே மாதிரி தான் அந்த புகையிலையுடைய தன்மை. புகை என்னாது, நம்முடைய ஹார்ட் என்ன ஆகுது, எடுத்துருது. இதுதான் நம்முடைய தீய பழக்கங்கள். இந்த தீய பழக்கங்கள் நிமித்தம் நமக்கு என்ன இருக்குது? வியாதி இருக்குது, தொல்லை இருக்குது, கஷ்டம் இருக்குது. இதிலிருந்து விடுதலை வரணுன்னா தான் இயேசுங்கிற ஒரு நபர் அங்கே வர்றார். அதுதான் மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் ஒரு அசுத்தாவி தான் அந்த தீய பழக்கங்கள். விளையாட்டை படிக்கிறாங்க. சிகரெட்டு, பீடி, குடி, கஞ்சா, அபின், ப்ரௌன் எல்லாமே விளையாட்டாக ஆரம்பிக்கிறது. இந்த விளையாட்டை ஆரம்பிக்கிறதால பின்னால் அது இல்லாமல் அவங்களால வாழ முடியல. ஒரு சிலருக்கு சுருட்டு இல்லாமல் யூரினோ மோஷனோ போக மாட்டேது. அந்த சுருட்டோட எங்களை வெளியே தள்ளுதுன்னு சொல்கிறாங்க. அது அப்படி இல்லை, அதுக்கு நம்ம அடிமையாகிவிட்டோம். இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரதான் ஜீசஸ். முடியாத ஒரு பழக்கத்திலிருந்து விடுதலை வருதான் இயேசு கிறிஸ்துவ நபர். அதுதான் விடுதலை. எப்படி மேல் நாட்டுக்காரங்க நம்மளை ஆட்சி செய்தாங்க, முகலாயர் நம்மளை ஆட்சி செஞ்சாங்க, அதுக்கப்புறம் பிரெஞ்சு கம்பெனி நம்மளை ஆட்சி செஞ்சது, அதுக்கப்புறம் நம்ம இங்கிலாந்துலேருந்து வந்த கம்பெனி நம்மளை ஆட்சி செய்தது. இப்படி இதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரையும் அடிமைப்பட்டு போனோம். அதே மாதிரி வியாதிங்கிறப்பதற்கு நம்முடைய பழக்கங்களினால் அடிமைப்பட்டு போனோம். அந்த அடிமைப்பட்டதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் இயேசுங்கிற ஒரு நபர் உங்களுக்குள்ள வந்தால் நிச்சயமா விடுதலை கொடுப்பார். இயேசுங்கிற ஒரு நபர் நீங்க கூப்பிட்டா அவ்வளவுதான். அவர் சொல்றார், என் நாமத்தினால் எவைகளை கேட்டாலும் அவைகளை நான் உங்களுக்கு தருவேன். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்கிறவனும் பெற்றுக்கொள்கிறார். நீங்கள் இதுவரை என் நாமத்தினால் ஒன்றும் கேட்கல, நிறைவாய் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கேளுங்கள். கேட்கிறப்போ விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். எனக்கு இவ்வளோ கஷ்டம் இருக்குப்பா, எனக்கு இவ்வளோ வேதனை இருக்குப்பா, எனக்கு இவ்வளோ துன்பம் இருக்குப்பா, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க, நீங்கள் கேட்டு பாருங்க. கேட்குறப்போ நிச்சயமாகவே ஒரு வாழ்வு கொடுக்கும். ஒரு உயிருள்ள ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் வெட்கப்பட்டு போனதில்லை. பீகாரில் நடந்த ஒரு சம்பவம். அந்த ஊருக்கு போனீங்கன்னா, போனோடனே இப்போ உங்கள் வீட்டுக்கு வந்தால் காஃபி குடிப்பீங்க, தண்ணி குடிப்பீங்க. இது நம்ம ஊருடைய பழக்கம். ஒடிசாவில் ராஜஸ்தான், குஜராத், மத்திய பிரதேஷ் 3 இடங்களும் சேர்ந்த இடத்துல ஒரு மக்கள் இருக்காங்க. பீல் இன மக்கள் என்று பெயர். பீல் இனம். அங்கே சாராயம் தான் கொடுப்பாங்க. வீட்டுக்கு போனோடனே சாராயம் ஒரிஜினலாக காய்ப்பாங்க. வீட்டிலே பிறந்த குழந்தைக்கு முதல்ல சாராயம் தான் ஊற்றுவாங்க. திருமண வீட்டில் தண்ணி குடிக்கிச்சு, கிரேப் ஜூஸு, பாயாசம் கிடையாது, சாராயம் தான் கல்யாண வீட்டில்.
அது சாராயம் என்பது அங்கே ரொம்ப முக்கியம். அதேமாரி பீகாரில் ஒரு ஊருக்கு போனீங்கன்னா புகையில தான் கொடுப்பாங்க. வீட்டுக்குள்ளே போனோன்னே புகையில வாயில் போடணும். முடியாதவங்க வாந்தி எடுத்துருவாங்க. அந்த புகையிலை வாயில் போட்டு போட்டு ஒரு சிலருக்கு கேன்சர், வயிற்றில் புண்ணு, இந்த புகையில போடுறவங்கள பார்த்தீங்கன்னா என்ன நடக்குன்னா சாப்பிட முடியாது. அப்படியே கசப்பும் உரைப்பும் உள்ளே இறங்கி நமக்கு சுவை நாக்கை சாகடிச்சிருது. சாப்பிட முடியாது. சாப்பிடாம குடல் பகுதியிலெல்லாம் ஒட்டிப்போம். இந்த வயரே இருக்காது, ரொம்ப சுருங்கிடும். அதனால அல்சர், கேன்சர், பயங்கர ஸ்டமக் ப்ராப்ளம், ஜீரணமாகாத நிலைமை, இப்படிலாம் நிலைமை இருக்குது. அப்படி அந்த ஊருக்கு போனால் அப்படி கொடுத்து அந்த ஊரில் அப்படி நிறையா வியாதி, டிசீஸ், அவங்களுக்கு மருத்துவர்கள் கிடையாது. அங்கேருந்து டாக்டர்கிட்ட போனால் இப்போ நம்ம பக்கத்தில் கிடந்தோம்னா நமக்கு ஜிஹெச், இந்த பக்கம் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலு, இந்த பக்கம் ஆர்எஸ்ஆரம், இந்த பக்கம் தடி குழுந்தால் பக்கத்தில் இருக்க 100 ரூபா டாக்டரு, 50 ரூபா டாக்டரு, இதுக்கு மேலே சர்ச்சஸில் ஃப்ரீ மெடிக்கலு. அங்கே அதெல்லாம் கிடையாது. கஷ்டம், வேதனை, துன்பம். அந்த இடத்துல ஒரு மிஷினரி கடந்து போனாங்க. அந்த மிஷினரி கடந்து போய் அவங்களுக்கு காஸ்பல் சொன்னார். அந்த கோயிலை போடுறத அந்த அம்மா விட்டுருச்சு. ஏன்னா இயேசுங்கிற ஒரு நபர் அவங்களுக்குள்ளே வந்தாங்க. ஜீசஸ்ங்கிற ஒரு நபர் அவங்களுக்குள்ளே வர்றப்போ, அந்த ஞாபகம் வர்றப்போ அந்த ஞாபகத்தை மாற்றக்கூடியவர். ஒரு சிலர் கோயிலை போடுறவங்க மறக்கணும்னா ஆல்ஸ் போடுவாங்க. ஆல்ஸ் போடுறத மறக்கணும்னா பப்ளிகம் போடுவாங்க. எதுக்கும் அடிமையாவாங்க. ஆனால் எதுக்குமே அடிமையாகாமல் விடுதலை கொடுக்கணும்னா ஜீசஸ், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஒருவேளை நான் இது போடக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆனால் நீங்கள் நினைக்கணும், நான் நினைக்கிறேன் போடக்கூடாதுன்னு. அதுதான் பைபிள் என்ன சொன்னா, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கும். மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஒரு துர்க்குணத்தை விட்டு நீ திரும்பு, என்னிடத்தில் திரும்பு. எப்போ நம்ம ரிட்டன் ஆகணும்னு நினைக்கிறோமோ, வேண்டான்னு நினைக்கிறோமோ, அங்கே தான் ஜீசஸ் வருவாங்க. நீங்கள் நினைக்காம என்ன பண்ண மாட்டாரு. அதனால இது மத மாற்றம் கிடையாது, மனமாற்றம் தான். ஐயரம்மா கிளியராக சொல்லிட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு வேணும்னு என்னைக்கு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஒருவேளை இந்த அடிமைத்தனம் இல்லைன்னா உங்களுடைய வாழ்வு எப்படி இருக்கும் பாருங்க. அந்த கிராமத்தில் அவங்களுக்கு ஆச்சு. அப்புறம் அந்த சுவிசேஷகர் அங்கே போனார். அவரை உள்ள உடலை, தகராறு, சண்டை. அங்கே தலைவர் விட மாட்டார். தலைவர் இல்லாத நேரத்தில் உள்ளே போயிடுவார். ஒருவேளை போகிறப்போ மாட்டிக்குவார், இல்லை வரப்போ மாட்டிக்குவார். அப்பப்போ அடி வாங்குவார் தலைவர். கவலைப்படாமல் அவர் போயிட்டு வந்தார். ஒரு நாள் அவங்க அந்த மிஷினரி, சென்னையிலேருந்து போன மிஷினரி எல்லாம் கூப்பிட்டு போனார். தலைவர் இல்லாத நேரத்தில் உள்ளே போயிட்டார். அந்த வீட்டில் போய் ஒர்க்ஷிப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஒர்க்ஷிப் பண்ணுறப்போ அந்த வீட்டை சுற்றி அந்த ஊர்க்காரங்க ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. வெளியே பார்க்குறாங்க ரவுண்ட் அப்பு. இப்போ எல்லாரும் இந்த போன 22 பேரை அடிக்க போகிறாங்க. இந்த 5 வருஷத்துக்கு 6, 7 வருஷத்துக்கு முன்னால் நடந்த சம்பவம். அப்போ இந்த மிஷினரி பயந்துக்கிட்டே இருக்கிறார். என்ன சரின்னு தெரில. இவர் மட்டும் அடி வாங்கினா பரவாயில்ல, அவங்க தலைவர்கள் எல்லாம் அடி வாங்க போகிறாங்க. இப்போ ஏன்னா அழுதுகிட்டே இருந்தாராம், கடவுளை நோக்கி ஜெபம் பண்ணாராம். ஐயா என்னை மன்னிச்சிருங்க, அவங்க தெரியாமல் வந்துட்டாங்கன்னு ஏதோ சொன்னார். வெளியே வர சொல்லணுன்னு நீங்கள் உள்ளே என்ன பண்ணீங்கன்னு கேட்டாங்களாம். அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் உள்ளே ஒர்க்ஷிப் பண்ணோம், ஜெபம் பண்ணோம், ஆண்டவரை நோக்கி பார்த்தோம். நீங்கள் ஜெபம் பண்ணுறப்போ எங்களுக்குள்ள அசுத்தாவி வெளியே போச்சு. எங்களுக்குள்ள அந்த வலி, புகையிலை போடுவதனால் அந்த வயலி எங்களுக்கு வெளியே போச்சு. அந்த கடவுள் யார் எங்களுக்கு நீங்கள் சொல்ல மாட்டீங்களா, எங்களுக்கும் அந்த கடவுள் சொல்ல மாட்டீங்களான்னு அந்த ஊருக்காரங்க அத்தனை பேரும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் வாங்கி போட்டாங்க. ஒருவேளை இதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்து என்பது ஒரு மத மாற்றம் அல்ல, ஒரு மனமாற்றம். ஏன்னா அவர் இந்த உலகத்தின் நோக்கம் விடுவிக்கிறவராய், அபிஷேகம் பண்ணப்பட்டதின் நோக்கம் அசுத்தாவின் கட்டுக்களிலிருந்து விடுதலை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார். எனக்கு இப்படிப்பட்ட கஷ்டம் இருக்கியா, எனக்கு ஆண்டவர் விடுதலை தருவாரான்னு நீங்கள் கேட்குறப்போ நிச்சயமாகவே விடுதலை தருவார். அடுத்து
ஜீசஸ் வந்த நோக்கு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். எப்படிப்பட்ட நன்மைனா, ஒரு மனிதனுக்கு கேன்சர் இன்ஸ்டியூட்டில் கொண்டு சேர்த்துட்டாங்க. அவருக்கு ஆஸ்மா ட்ரபிள் வேற. அந்த சானிட்டோரியம், தாம்பரம் சானிட்டோரியம் தெரியும், குரோம்பேட்டைக்கும் தாம்பரத்துக்கு இடையில் தாம்பரம் சானிட்டோரியம்ங்கிறது அது ஒரு ஆஸ்மா, நுரையீரல் சம்மந்தப்பட்ட வியாதி, ஆஸ்மா ட்ரபிள். இந்த இருமல் வந்தால் ஒரு 20 நிமிஷம் இருமல், காச நோயின்னு சொல்லுவாங்க. சுற்றி மலை, நல்ல இயற்கை காற்று, அப்படிப்பட்ட இடத்துல கொண்டு சேர்த்துறாங்க. அவருக்கு யாருமே உதவி செய்யலை. அதுக்கப்புறம் இன்னொரு மனிதனை கொண்டு போய் போடுறாங்க. அங்கே போனால் அவர் காச நோய் கொண்டு சேர்த்துறாங்க. அழுக்காக இருக்குது, ரொம்ப கஷ்டப்படுறார், ரொம்ப கஷ்டப்படுறார். இங்கே கொண்டாந்து போட்டுட்டாங்களே, சுத்தம் இடம் நீட்டாக இல்லை, எல்லோரும் துப்பி வச்சுருக்காங்க, அங்கே நாற்று அடிக்குது, பாத்ரூம் சுத்தம் இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில் அந்த மனிதர், ஒரு ஊழியக்காரங்க போகிறாரு. அவர் போய் என்ன செய்யுதுன்னு தெரில, கண்ணீரோடு ஜெபம் பண்ணுறாரு. அவரால் முடிஞ்ச ஒரு உதவியை செய்கிறார். அதில் வயதான ஒரு மனிதர், அவருக்கு இருமல் வருமா. இருமல் வந்தால் 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த இருமல் முடிகிறதுக்குள்ளே யூரின் வந்துடுமா. அவரால் எழுந்து போய் யூரின் இருக்க முடியாதா, பெட்டில் இருந்துருவார். அந்த பெட்டில் இருக்கிறதுல பெட்டில் ஸ்மெல்லு. அது மட்டும் இல்லை, பக்கத்து பேஷண்ட்டுக்கு தகராறு. இந்த சிஸ்டர் வந்து ரொம்ப திட்டுவாங்க, இப்படி பண்ணுறியே, நீயும் யூரின் இருந்து எல்லாத்துக்கும் கஷ்டம், எங்களுக்கும் கஷ்டம், என்ன பண்ணுறது இப்படின்னு ரொம்ப திட்டுவாங்களாம். கண்ணீரோடு இருப்பாராம். அந்த இரவில் அந்த இருமல் வர நேரத்தில் ரொம்ப அழுவாராம். அந்த நேரத்தில் இந்த போன சுவிசேஷகர், அந்த லங்ஸ் வியாதியோடு போன சுவிசேஷகர் அங்கே இருந்து என்ன பண்ணாரா, ஒரு நாள் அவர் யூரின் வந்தோடனே அந்த இருமல் வந்தோடனே அவர் அப்படியே தூக்கிட்டு போய் பாத்ரூமில் விட்டாராம். 2 நாள் விட்டாராம். அப்பொழுது அந்த மனிதர் அவரை கிஸ் பண்ணி தூக்கொண்டு விட்டவரை, இவ்வளோ உதவி செய்ய, என் பிள்ளை மாதிரி இருக்கிய, சகோதர மாதிரி இருக்கிய, யாருன்னே தெரியாத பிள்ளை, யார் தெரியாத பிள்ளையை எனக்கு பெற்று இப்படி எனக்கு வாழ்வு கொடுக்கியப்பான்னு கிஸ் பண்ணாராம். அப்போ நீ என்ன எதுக்காக இப்படி செய்கிறேன்னு கேட்டாராம். அவர் சொல்கிறாராம், எனக்குள்ளே இயேசுங்கிற ஒரு நபர் இருக்கிறார். அந்த நபர் வந்ததின் நோக்கம், அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். பிசாசின் பெட்டுகளை உடைத்தெறிகிறவராய் சுற்றி திரிந்தார். இயேசு உலகத்திற்கு வந்த நோக்கமே நன்மை செய்வதற்காக உலகத்திற்கு வந்தார் சொன்னாராம். சொல்லிட்டு அங்கே இருக்க மக்களுக்கெல்லாம் காஸ்பல் சொன்னாராம், ட்ராக்ஸ் கொடுத்தாராம். அவர் காஸ்பல் ட்ராக்ஸுங்கிறது அவருடைய செயல்பாடில் அது சம்பந்தப்பட்டதாய் சேர்ந்ததாய் காணப்பட்டது. இதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது நாம் பிறருக்கு நன்மை. இந்த சார்லஸ் மெமோரியல் சர்ச், வில்லியம் சார்லஸ் மெமோரியல் சர்ச்சில் கால்டுவெல் ஐயா இருந்திருக்காங்க. கால்டுவெல் ஐயா தூத்துக்குடி மாவட்டத்தில் தமிழுக்கு உயிர் கொடுத்துருக்கிறார். தமிழ் மக்களுக்கு துளுவத்திலிருந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் 4 மொழியும் ஒன்று தான். இதுக்கு பேசிக் துளுவம்னு இதுக்கு இலக்கணம் எழுதியிருக்கிறார். கல்விகள் ஆரம்பிச்சிருக்கிறார். அனாதை பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஹாஸ்டல் ஆரம்பிச்சிருக்கிறார். யார் ஏழைகள் இருந்தாங்களோ, அங்கே யார் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்களோ, தன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற்று இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு சொந்த கிராமங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறார் கால்டுவெல் ஐயர். பவர் ஐயர் இங்கே இருந்திருக்காங்க. பவர் ஐயர் தான் இந்த வேதாமத்தை மொழிபெயர்த்தவர். 5 வருடம் இங்கே இருந்திருக்கிறார். நம்ம வச்சிருக்கிற பைபிளை மொழிபெயர்த்தவர் பவர் ஐயர் தான். ஒருவேளை இந்த மிஷினரிகள் வந்து நமக்கு வாழ்வு கொடுத்துருக்காங்க. அப்படி தான் ஆண்டர்சன் வந்து ரெய்னி ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணாங்க. ஆண்டர்சன் வந்து கல்யாணி ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணாங்க. ஆண்டர்சன் வந்து ஆண்டர்சன் டே ஸ்கூல், ஆண்டர்சன் ராஜகோபால் நார்த் விக்கி ஸ்கூல், காஞ்சிபுரம் மிஷன் ஹாஸ்பிட்டல், செங்கல்பட்டு கொலம்பியா ஹாஸ்பிட்டல் 14-15 ஆண்டுகளில் பெரிய ஹீலிங் அந்த ஆண்டர்சனையா ஸ்காட்லாந்து மிஷன்லேருந்து வந்து செஞ்சுருக்காங்க, நன்மை செய்திருக்காங்க. அந்த நன்மை தான் விடுதலை. நாம் விடுதலை பெற்ற மக்களை காணப்படுகிறோம். ஒருவேளை அந்த இயேசுவை நீங்கள் உள்ளத்தின்
ஆழத்திலிருந்து ஏற்றுக்கொள்றப்போ உங்களுக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், உங்களுக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பார்க்குறப்போ, ஐயரம்மா சொன்ன மாதிரி ஏதோ கூப்பிட்டாங்க, ஏதோ வந்தோம், ஏதோ கொஞ்சம் கொடுத்தாங்க, ஒருவேளை அது 4 கிலோ அரிசி இல்லை 5 கிலோ அரிசி, ஒருவேளை 2 வேளை சாப்பாடு, உங்களுக்கு அவ்வளோதான். அதுக்கப்புறம் இல்லை. ஆனால் உங்களை உருவாக்கின தகப்பனை நோக்கி தகப்பனே பார்க்குறப்போ உன்னை ஆண்டவர் உயர்த்தும் ஆண்டவர், உன்னை ஆண்டவர் மேன்மைப்படுத்தும் ஆண்டவர். 120 டோக்கன் அம்மா சொல்கிறாங்க. உள்ள வெளியே ஒரு 10 பேர் தான் வெளியே இருக்கோம், மற்றவங்களாம் வெளியே இருக்கோம். ஏதோ கொடுக்குறாங்க, வாங்கிக்கிறோம், அவ்வளோதான். இது நமக்கு வாழ்வு கிடைக்காது, இதுக்கு போதுமானதில்லை. ஆனால் உன்னை உருவாக்கி வழிநடத்தும் ஆண்டவரோடு நீ ஒப்பு கொடுக்குறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். பில்லி கிரஹாம் பெரிய செய்தியாளர். அவர் ஒரு நாள் கார் ஓட்டிட்டு போனார். கார் ஓட்டிட்டு போகிறப்ப வேகமாக ஓட்டார்னு ஃபைன் பண்ணிட்டாங்க. போக்குவரத்து போலீஸார் ஃபைன் பண்ணிட்டு மொபைல் கோர்ட்டில் போய் கெட்டுன்ட்டாங்க. மொபைல் கோர்ட்டில் போய் கெட்ட போகிறார். மொபைல் கோர்ட் பக்கத்துலேயே இருக்குது. மொபைல் கோர்ட்டில்னா பில்லி கிரஹாம் கார் வேகமாக ஓட்டினீங்களா? அம்மா ஓட்டினேன், அதுக்கு உள்ள தண்டனை சரியாக கட்டிடுறேன் போனாராம். சீட்டை வாங்கி கொண்டே கொடுத்தாராம். $50 ஃபைன். $50 நம்ம பணத்துக்கு 5000 ரூபா, இன்னைக்கு 5000. பணம் கட்ட போனால் அங்கே இருக்க கேஷியர் சொன்னாரா, உங்களுக்காக ஒருத்தர் பணம் கட்டிட்டாருங்க, பெய்டு ரிசீப்ட் போட்டு கையில் கொடுத்தாராம் பில்லி கிராமுக்கு. ஒன்றுமே புரியல. இப்போ தான் ஃபைன் போட்டாங்க, இப்போ தான் ஜட்ஜை பார்த்தேன், இப்போ தான் ஜட்ஜி $5000 சொன்னார், கெட்ட வந்திருக்கேன். இல்லை, நீங்கள் போய் ஜட்ஜை பாருங்கள். ஜட்ஜை பார்த்தாரா, கால்டோவில் பார்த்து ஜட்ஜி சொன்னாரா, நான் தான் உங்களுக்கு கட்டினேன்னாரா. எதுக்குன்னு கேட்டாரா. நீங்கள் எனக்கு ஃபைன் கட்டணும், நான் தானே வேகமாக ஓட்டினேன், தப்பு நான் தானே பண்ணேன், ஏன் நீங்கள் கட்டணும்னு கேட்டாரா. அப்போ ஜட்ஜி சொன்னாரா, என் மகன் குடிகாரனாக அலைஞ்சான், கொள்ளைக்காரனாக இருந்தான், பிக் பாக்கெட் பண்ணி இருந்தான், போலீஸ் தேடி தேடி வரும், ராத்திரி தூங்க விட மாட்டாங்க, ரொம்ப தொல்லை, ரவுடியாக வாழ்ந்தான். ஒரு நாள் உங்களுடைய மெசேஜ் கேட்டான், இயேசுவை நோக்கி பார்த்தான், இன்னைக்கு ஒரு நல்ல மனிதனாய் மாறிட்டான். அந்த நல்ல மனிதனாய் மாறுவதற்கு ஆண்டுடைய வார்த்தை, உங்கள் வார்த்தை அவனோடு வேலை செய்தது. சமூகத்தில் ஜட்ஜி, நீதிபதி, ஆனால் என் மகனால் எனக்கு தலைக்கணிவு, அந்த மகன் மூலம் இன்னைக்கு தலை நிமிர்ந்து வாழ்கிறேன்னா அந்த ஆண்டவருடைய வார்த்தை, அந்த ஆண்டவருக்கு என் உதவி செய்யக்கூடாதுன்னாரா. இதுதான் இயேசுங்கிற அற்புதர். அந்த அற்புதர் நமக்கு வாழ்வு தரும் அற்புதர். அந்த அற்புதர் நம்மை உயர்த்தும் ஆண்டவர். நீங்கள் அவரை நோக்கி பார்ப்பீங்களா? நம்ம அவரை நோக்கி பார்ப்போமா? தகப்பனே, வில்லியம் சார்லஸ் மெமோரியல் திருச்சபையில் நிற்கிறேன்ப்பா. உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டு தாயின் கருவிலே அழைக்கப்பட்டு அநேக ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்கள் கால் வைத்த இந்த பூமியில் நாங்களும் வந்திருக்கிறோம் தகப்பனே. இந்த நாளில் வந்த மக்களை உமது கரத்தில் தருகிறோம். அந்த மக்களுடைய தேவைகளை சந்திங்க. அந்த மக்களோடு உங்களுடைய கிருபையின் பிரசனை இருக்கட்டும் அப்பா, உங்களுடைய வழிநடத்தல் இருக்கட்டும் தகப்பனே. என்ன தேவையோடு, என்ன கண்ணீரோடு, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை கிடைக்குமா? இந்த பிரச்சனை யார்கிட்ட சொல்ல முடியும், யார்கிட்டையும் சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை, அந்த வியாதியிலேருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா? ஏக்கத்தோடு ஒரு மகள் ஜெபித்து கொண்டிருக்காங்கப்பா. ஒரு விசை கூட தொடுங்க தகப்பனே. மார்பகத்தில் கட்டிகள் தகப்பனே, அந்த கட்டி கேன்சர் கட்டின்னு சொல்கிறாங்கப்பா. யார் உதவி, நானே படுக்க இடம் இல்லை, இருக்க இடம் இல்லை, இப்படிப்பட்ட நிலைமையில் எனக்கு விடுதலை கிடைக்குமா? ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக உங்களுடைய பிரச்சனை இறங்கட்டும், உங்களுடைய வழியிடத்தில் இறங்கட்டும் தகப்பனே. ஒரு விசை கூட வந்திருக்கிற என் பிள்ளைகள் படிக்க மாட்டேதுப்பா, நானே படிக்கலை, கை நாட்டு, என் பிள்ளைக்கு யார் சொல்லிக் கொடுப்பான்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே. ஒரு விசை கூட நீங்கள் சொன்னீங்க, என் பிள்ளை ஒரு ஐஏஎஸ், ஒரு ஐபிஎஸ், இல்லைன்னா ஒரு சிஎம், இல்லைன்னா கவர்னர், ஜனாதிபதி ஆக முடியுமா? என்னங்க இந்த போஸ்ட்டே நான் ஒட்ட முடியல, அந்த போஸ்ட்டை போய் சொல்கிறீங்களேங்க. இன்னைக்கு ஜெபிக்கிறான்ப்பா. ஆனால் ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த பிள்ளைகளை நீங்கள் ப்ளஸ் பண்ணுங்கள்.
உம்முடைய பிரச்சனை எனக்கட்டும் வழியிடத்தில் இருக்கட்டும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபம் கேளும் அன்பின் தகப்பனே, ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்